மகாலயபட்சம்னு பேர். தினசரியே ஒவ்வொரு நாளைக்குமே பிதர்களுடைய நாளுங்கிறதுனால ஸ்ராத்தம் பண்ணணும். முக்கியமான பட்சம் ஒவ்வொரு நாளைக்குமே ஸ்ராத்தம் பண்ணணும். 16 நாளைக்கும் ஸ்ராத்தம் பண்ணணும்னு சாஸ்திரம். வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறோம் இல்லையா? 2 பிராமணாலை வச்சு சாப்பாடு போட்டு காலெலும்பி ஹோமங்கள் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி பண்ணுற மாதிரியே 16 நாளைக்குமே 6 பிராமணர்களை வச்சு சாப்பாடு போட்டு ஹோமங்கள் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி ஸ்ராத்தமாக பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அடுத்த பட்சம் இதுக்கு பார்வணம் என்று பெயர். 16 நாளைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது. அது பண்ண முடியலேன்னு சொன்னால் ஹிரண்ய ஸ்ராத்தமாவது பண்ணுறது. சாப்பாடு போட்டால் என்னென்னலாம் பதார்த்தமோ சமைச்சு வேக வச்சு நாம் சாப்பாடு போடுவோம். அதையே சமைக்காமல் வேக வைக்காமல் கரிகாய்கள், பருப்பு வகைகள், அக்ஷதைகள், அரிசி, இன்னும் வாழைக்காய் முதலியவைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஹிரண்யம், அதுக்காக தட்சிணையும் சேர்த்து கொடுக்கறது. அதுவும் முடியாதவர்கள் 16 நாளைக்கு தினசரி திலத்தை சேர்த்து தர்ப்பணம் பண்ணலாம். கருப்பு எல்லை சேர்ந்த ஜலத்தினாலே பிதர்களுடைய பெயர் கோத்திரத்தை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்றார். முட்டிக்கோ, பிதர்களுக்கு பண்ண வேண்டாமாடா? உன்னை பெற்று ஆளாக்கி வளர்த்து எவ்வளோ பண்ணியிருக்கா. அவள் இல்லைன்னா இந்த சரீரம் உண்டா? உங்கள் அப்பா இல்லைன்னா இந்த சரீரம் கிடைக்குமா? உங்கள் அம்மா சோறு போட்டு வளர்க்கலே, தாய்ப்பால் கொடுக்கலேன்னா வளர்ந்துருப்பியா? இந்த சரீரம் வளர்ந்துருக்குமா? எவ்வளவு அன்னாகாரம் போட்டு வளர்த்துருக்கா. நீ உன் குழந்தைகள் உங்ககிட்ட பிரியமா இல்லைன்னு கவலைப்படுறியே. நீ பெரியவாள்கிட்ட பக்தியா இருக்கணும்னா இந்த காரியத்தை சரியா பண்ணணும். அதனால அவளுக்கு ஒரு பிரத்யுபகாரம்னு நினைச்சுட்டாவது பண்ணு. அவ பண்ணதுக்கு பிரத்யுபகாரம் அதை கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு. பிதிருபட்சம்ங்கிறதுனால ஸ்ராத்தம் பண்ணும். ஸ்ராத்தம் பண்ணும்போது நாம் எப்படியெல்லாம் நியமத்தோடு இருந்து ஸ்ராத்தம் பண்ணுவோமோ அந்த நியமத்தோடு இருக்கணும். மகாலயபட்சம் பூரா சவரம் பண்ணிக்கப்படாது. சவரம் இன்னொருத்தரும் பண்ணிவிடப்படாது, தானும் வழிச்சிக்கப்படாது இல்லையா? சவரம் பண்ணிக்கிறதுனா இன்னொருத்தர் பண்ணி விட்டாதான்னு இல்லை, நம்மளே பண்ணிக்கிறோம் பாருங்க. ஷெல்ஃபு ஷேவிங் அதுவும் பண்ணிக்கப்படாது. 16 நாளைக்குமே மகாலயபட்சத்தில் நீ இரண்ய சாத்தம் பண்ணு, தர்ப்பணம் பண்ணு, பார்வணமாக பண்ணு. எப்படி இருந்தாலும் மகாலயபட்சத்தில் இது பண்ணக்கூடாது. இன்னொரு நியமம் என்ன? பராண்ணம் தன்னை ஆத்த தவிர வெளியில போய் சாப்பிடக்கூடாது. இன்னொருத்தர் ஆத்துல சாப்பிடக்கூடாது. ஸ்வம்ன தான், பரண்ண மற்றவர்கள், மற்றவர்களுடைய அன்னத்தை சாப்பிடாது. எங்கேயுமே சாப்பிடக்கூடாது. இன்னொருத்தர் ஆத்துல போய் பராண்ண சாப்பிடாது. எத்தனையோ ஆச்சாரங்கள் இருக்கு, அந்த ஆச்சாரத்துக்கெல்லாம் விரோதமாக போகும். அதனாலே பராண்ண நியமம் இருக்கணும். அதுக்கு சில எக்ஸம்ஷன்லாம் இருக்கு. மற்றவர்கள்னா யாருன்னார்? உன்னை சேர்ந்தவர்கள்லாம் மற்றவர்களாக ஆக மாட்டார்கள். உன்னுடைய சகோதரனே இருக்கான், அவாத்துல போய் சாப்பிட்டா பராண்ணமாக ஆகாது. உன்னுடைய அண்ணா தம்பியெல்லாம் மற்றவர்களாக மாட்டார்கள், உன்னை சேர்ந்தவர்கள், அவாத்துல சாப்பிடலாம். உன்னுடைய சகோதரிமார்கள் அவாத்துல போய் சாப்பிடலாம், அது பராண்ணம் ஆகாது. உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் குரு அவாத்துல சாப்பிடலாம், அது பராண்ணம் ஆகாது. இல்லை உன்னுடைய சிஷ்யன் அவன் பராண்ணம் ஆகாது. உன்னுடைய மாமனார் அவாத்துல சாப்பிட்டாலும் மச்சினநாத்தில் சாப்பிட்டாலும் பராண்ணம் ஆகாது. இப்படி இல்லை, சில எக்ஸம்ஷன் இருக்கு. இதை தவிர வெளியில எங்க சாப்பிட்டாலுமே பராண்ண தோஷம் வரும். அந்த மற்றவர்கள் இடத்திலே அனாச்சாரமா நீ சாப்பிட்டுட்டு என்னத்தான் தர்ப்பணம் பண்ணேன், அது பழிக்குமான்னு கேட்டா கேள்விக்குறி தான், பதில் சொல்ல தெரியல. எப்படி ஸ்ராத்தம் பண்ணும்போது வாயை கட்டின்னு ஜாக்கிரதையா ஸ்ராத்தம் பண்றோமோ, கண்டதை சாப்பிடாமல், அதே மாதிரிதான் மகாலயபட்சம் பூரா அப்படி இருக்கணும். சபரிமலைக்கு போறக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் 48 நாளைக்கு எப்படி இருக்கா கடுமையான விரதம். ஒரு 15 நாளைக்கு இருக்க முடியாதா நம்மளால? அப்பா அம்மாவை நினைச்சுண்டு, தாத்தா பாட்டியை நினைச்சுண்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடாம இருக்க முடியாதா? காபி குடிக்காம தர்ப்பணம் பண்ண முடியாதா? வெங்காயம் சேர்த்துக்காம சாப்பிட முடியாதா? அனாச்சாரமான கரிகா சேர்த்துக்காம சாப்பிட முடியாதா? டேபிள்ல உட்காராம தரையில உட்கார்ந்து வாழையில போட்டு சாப்பிட முடியாதா? சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சாப்பிட முடியாதான்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். மகாலயபட்சம் பூரா அனாச்சாரமா சாப்பிடப்படாது.
உடனே இந்த மாமி எல்லாம் கேட்பா, எங்காவது மாமா தானே தர்ப்பணம் பண்ணணும், நான் சாப்பிடலாமான்னு அந்த மாமி கேட்பா. மாமிகளுக்கு தான் முக்கியமான நியமம். இந்த பொம்மநாட்டிகள் யாரும் ஹோட்டலுக்கே போகக்கூடாது, இழுத்து மூடிடணும். மகாலயபட்சம் பூரா ஹோட்டலை பூரா இழுத்து மூடணும். மோடி நினைச்சா நடக்கும். அனாச்சாரம் என்ன, ஒரு ஊர் இருக்கு தமிழ் பாரத தேசத்துல, அந்த ஊர் பூரா ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டல் பூரா இழுத்து மூடிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். உபவாசம் இருக்கிறவோ இல்லாதவோ ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டல்ல வியாபாரம் கிடையாது. இந்த வியாபாரிகளுக்கு தான் தங்க கங்கணம் போடணும். எவ்வளவு தர்மத்துல நம்பிக்கை. ஏகாதசி சாப்பிட்டாலும் தோஷம், சாப்பாடு போட்டாலும் தோஷம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு விட்டா அவர்கிட்ட. அதனால இழுத்து மூடிவிட்டான். மந்திராலயம்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்துல ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டலே கிடையாது பாரத தேசத்துல. அதே மாதிரி மகாலயபட்சத்துல ஹோட்டல் வியாபாரம் பூரா படுத்துடுத்துன்னு சொல்லணும். ஒரு பிராமணன் கூட ஹோட்டல்ல நான் பார்த்ததில்லைன்னு சொல்லணும். வாழலாம் முன்காலத்தில் அப்படி இருந்தது. அதனால வெளியில சாப்பிடவே கூடாது. தர்ப்பணம் பண்றவா பண்ணாதவா. பரான்ன நியமங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியமம். எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது. சில பேர் வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன்னு வச்சுப்பா, சனிக்கிழமை தேய்ச்சிப்பேன் அப்படின்னு வச்சுப்பா. இந்த எதிர்பட்சத்தில் பூரா தலை கூட எண்ணெய் தடவிக்க மாட்டா. தர்ப்பணம் பண்றவா தலையில தேங்காய் தடவி வாரிப்பா பாருங்க சாயங்காலம், அது கூட பண்ண மாட்டான். எண்ணெயை உபயோகப்படுத்த மாட்டான். அபியஞ்சனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பரான்னம் எவ்வளவு நியமோ அதே மாதிரி க்ஷௌரம், அபியங்கம் இதே மாதிரி நியமத்தோடு இருந்துட்டு கூடின மட்டும் ஆச்சாரமாக இருக்கிறது. இப்படி இருந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான அந்த தர்ப்பணம் தான் பலனை கொடுக்கும். மகாலயபட்சம் 16 நாளைக்கும் தர்ப்பணம் பண்றதுக்கு நமக்கு ஒன்றும் சிரமமே இல்லையே. அமாவாசை தர்ப்பணம் மாதிரி இல்லை இது. அமாவாசை தர்ப்பணம்ங்கிறது 10% பலன், மகாலயபட்சம்ங்கிறது 1000 மடங்கு பலன். எவ்வளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. காரணம் என்னன்றார், அமாவாசை தர்ப்பணத்தில் 6 பேருக்கு தான் தர்ப்பணம், 6 12 பேர். மகாலயபட்சத்தில் 200 பேருக்கு தர்ப்பணம். 200 பேர் திருப்தியாரா நமக்கு தெரியல, அது கண்ணுக்கு தெரியாம. நம்ம பேர் சொல்றது வேணா 30-40 தான் இருக்கு. 32 பேர் பேரை நாம போட்டிருக்கேன் உறவோட செப்டம்பர் இஷ்யூல